Hi friends, welcome to Live with Food. நம்ம இன்னைக்கு breakfast combo recipe பார்க்க போறோம். இதுக்கு நான் 2 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இது நல்ல சூடான தண்ணீர்ல கொஞ்சமா சர்க்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணீர் வந்து கொஞ்சம் சூடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அப்பதான் நமக்கு ரொம்ப சாஃப்ட்டான பூரி கிடைக்கும். இது வந்து சோளா பூரி. இப்போ நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவை நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சி இதை ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாவை எடுத்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா நம்ம கையாலேயே மாவை நல்லா பிசைய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பிசையும் போது ரொம்பவே சாஃப்டாக ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சாஃப்டாக இருந்ததுன்னா நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பூரி. மாவை பரத்த ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய போகிறது சோளா பூரி. அதனால் கொஞ்சம் பெருசாகவே உருண்டைகளை எடுத்து கொஞ்சமாக மைதா மாவில் தொட்டுட்டு நம்ம பெருசாக பரத்திடலாம். நான் இங்கே வந்து குக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா குக்கிங் சோடா சேர்த்தோன்னா நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பூரி மட்டும்தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது 1லேருந்து 3 இல்லைன்னா 4 பூரி வரைக்குமே சாப்பிடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மாவை நல்லா ரவுண்டாக பரத்தி எடுத்துட்டோம். இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு பருத்தி வச்சதை நம்ம பூரியாக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா பொங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சாஃப்டான சோளா பூரி நமக்கு கிடைச்சிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சென்னை மசாலா பண்ணியிருக்கோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இதை ஒரு வீக்கெண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ரெட்டிஷாக வேணும்னா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் போட்டு வச்சுருந்தா இந்த பூரி வந்து நல்லாவே செவப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஹோட்டல்லாம் போய் சாப்பிட வேண்டாம். வீட்லேயே நம்ம சோளா பூரி சென்னா மசாலா தயார் பண்ணிக்கலாம். இப்போ சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சென்னா மசாலா பார்க்க போகிறோம். இதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் கொண்டக்கடலையை கழுவி நல்லா ஊற வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு குக்கரில் ஊறின கொண்டக்கடலையை தண்ணியோட ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காய கட்டி சேர்த்துக்கலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். இதை 8 விசில் இல்லைன்னா 7 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தக்காளியை எடுத்துருக்கேன். இதோட பச்சை மிளகா ஒன்று சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். வெந்த கொண்டக்கடலையில் கொஞ்சம் எடுத்து தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சிடலாம். திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தனியா சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி பொடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த சென்னா மசாலா ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு.
இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கலாம். சப்பாத்தி, பூரி, புல்கா இதுக்கெல்லாம் சன்னா மசாலா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வேக வச்சிருந்த கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த கொண்டைக்கடலை விழுது சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு திக்னஸை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கசூரி மெத்தியை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சூடான சுவையான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.